இங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, அதுல போய் அட்டன் பண்ணுங்க, 14 days கிளாஸ், இது சரியாயிடும் சொன்னாங்க. சரி, ஆபரேஷனே இல்லாம அது எப்படி சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லாம இங்க போய் உட்கார்ந்தேன். 14 days கிளாஸ், காலையில சரி, அத காலையில மத்தியானம் சாயந்தரம் பண்ணுங்க. ஒரு 20 days பண்ணேன், ஏதோ ரிலீஃப் கிடைச்சது. சரி, அதுலயே ஆபரேஷன் இல்லாம அப்படியே லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆஸ்துமாவை எப்படி சரி பண்ண? ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை, அதை போய் கத்துக்குங்க, ஆஸ்துமா போயிடும். அதை போய் கத்துக்கிட்டேன். அதே போல அவங்க சொன்னாங்க, காலையிலையும் சாயந்தரம் பண்ணு, உனக்கு ஆஸ்துமாவே வராது. அதுல முக்கியமானது வேற ஒண்ணுமே இல்லை, பிரீத்திங் எக்ஸசைஸ். எல்லாம் பண்ணிக்க, கடைசியில் இந்த பிரீத்திங், அதை முழு மூச்சா பண்ணேன். 19 நினைக்கிறேன், 90, 92, 91 வரைக்கும் நான் அந்த டிசம்பர் மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவன். 92ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆஸ்துமான என்னன்னு ஆஸ்துமான என்னன்னு தெரியாது. மிரக்கிள். இந்த வலி எங்க போச்சுன்னு தெரியல, மிரக்கிள். அதுதான் இந்த யோக கலை. அதை யாரு கற்றுக் கொடுத்தாலும் எனக்கு என்னன்னா, ஒரு பீரியட் வரைக்கும் சம்பாதிக்கணும் ஓடுன. ஒரு பீரியடுக்கு பிறகு தேட ஆரம்பிச்சிருச்சு. உழைச்சு ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டோம். தேட எப்படி மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது அப்படின்னு அந்த தேடல்ல தான் நான் ஈஷாவுக்கு போனேன், ரவிசங்கர் குருஜிட்ட போனேன், பகவான்கிட்ட போனேன். இப்ப இங்க எல்லாருமே இந்த மதங்கள் சொல்றாங்கல்ல, எல்லா பாதைகளும் ஒன்றை நோக்கி போகிறது, எல்லா ஆறுகளும் ஒரு கடலிலே கலக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா சித்தர்களும் வாழ்க்கை எப்படி வளமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த யோக கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆனா இப்ப எனக்கு என்ன ஆசைன்னா, ஹெல்த்தியா இருக்க, ஒரு 100 வயசுக்கு மேல வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. வாழணும்னா நல்ல விஷயங்களை நம்ம வாழ்ந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அது எங்கிட்ட வந்தவங்க சொன்னாங்க, ஐயா காயகல்பம்னு ஒண்ணு இருக்கு, அதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாவே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சிலர் தங்கபஷ்பம் சாப்பிடுவாங்க, காயகல்பம் சாப்பிடுவாங்க. வேதாந்திர மகரிஷி அவர்கள் அருட்தந்தை காயகல்பம்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க, அதை கத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கத்துக்கிறதுக்காக இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் முதல்ல இருந்தே முத்துராமன் சாருக்கு எனக்கு அந்த விஷயத்துல சின்ன வித்தியாசம். உழைப்புன்னா அவருக்கு உண்மையான அவர் சொன்னது 100க்கு 200%. குடும்பம்னா என்னன்னு தெரியாம உழைச்சார். குடும்பம் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டது, என்னப்பா நாங்கெல்லாம் இருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு. அந்த விஷயத்துல நான் சாயந்தரம் 5:55க்கு பேக்கப். அதுக்கு பிறகு குடும்பம் தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குடும்பத்துக்காக. இதே சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் 85ல.
நான் சிஎஃப் மனிதன்னு 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் பார்த்தாரு. ஒரு 5 நாள் கழிச்சு கேட்டாரு, என்ன டெய்லி 6 மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு போயிறியே, என்ன 6 மணிக்கு மேல என்ன பண்றேன்னு கேட்டார். சார், காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உழைக்கிறோம். யாருக்காக உழைக்கிறோம்? குடும்பத்துக்காக தானே. அந்த குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா இந்த உழைச்சு என்ன பிரயோஜனம் கேட்டேன். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அதனுடைய பலன் இன்னைக்கு சாயந்தரம் அவர் என்னுடைய பிள்ளைங்க 6 மணி வரைக்கும் தான் வேலை செய்வார், அதுக்கு மேல வேலை செய்ய மாட்டாரு. சென்னையில ஷூட்டிங் இருந்தால் நாங்க 2 பேரும் தனித்தனியா பக்கத்துல 2 வீட்டுல இருக்கிறோம். கல்யாணம் அடுத்த நாள் அவளை தனியா வச்சுட்டேன். ஆனால் சென்னையில ஷூட்டிங் நடந்துச்சுன்னா ஷூட்டிங் முடிஞ்சு நேர வீட்டுக்கு வந்தா நான் அம்மாட்ட ஒரு 1/2 மணி நேரம் அர்த்தம் அடிச்சுட்டு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போறேன். நீ இப்படி இருக்கணும்னு நான் சொல்லல, அதைத்தான் தான் சொன்னாங்க. இன்னைக்கும் உள்ளூர்ல ஷூட்டிங் நடந்தா ஷூட்டிங் பேக்கப் ஆனவொன்னு ஒரு போன் அடிப்பார், அம்மா எங்க இருக்கிறீங்கன்னு. அவர் அப்பா கூட தேட மாட்டார், தொழில் விஷயத்துல தேடுவார். அந்த விஷயத்துல அவர் ரொம்ப சுயநலக்காரர். ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பா எங்க இருக்கிறேன்னு கேட்பார தவிர தினம் 6 மணிக்கு அம்மா எங்க இருக்கிறீங்க, வீட்டுல இருக்கிறீங்களா. அவங்களும் கரெக்டா உள்ளூர்ல ஷூட்டிங் நடந்தா சாயந்தரம் எந்த வேலையா இருந்தாலும் போக மாட்டாங்க. யாரும் போய் அம்மா கிட்ட ஓடி பிடிச்சு ஆடிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போய் தான் குழந்தைங்களோட ஆடுற. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மனிதன் என்னதான் சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதி இல்லைன்னா லைஃப் ஒண்ணுமே இல்லை. அந்த நிம்மதியை கற்றுக் கொடுத்தது இந்த யோக கலை. அந்த மன மகிழ்ச்சியை கற்றுக் கொடுத்தது இந்த யோக கலை. மன மகிழ்ச்சினா சாதாரண மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம். அது ஒரு லிமிட் இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு, நான் ஆனந்தமா இருக்கிறேன்னு சொன்னா சந்தோஷத்தை விட ஒரு படி மேல ஆனந்தம், சந்தோஷம், ஆனந்தம் தமிழ். அதோட ஒரு படி மேல என்ன? பேரானந்தம், இங்கிலீஷ்ல பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரானந்தத்தை கற்றுக் கொடுத்தது, பேரானந்தத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தது இந்த யோக கலை. அது யாரு கற்றுக் கொடுத்தாங்கன்றது எனக்கு ஜக்கி வாசுதேவ் கற்றுக் கொடுத்தாரா, ரவிசங்கர் கற்றுக் கொடுத்தாரா, மகரிஷி கற்றுக் கொடுத்தாரா அப்படின்றது இல்லை. அதாவது சொல்லுவாங்க, எவ்ரி 100 years, once in every 100 years, 100 வருடங்களுக்கு ஒரு முறை கண்ணபிரானும் இயேசுவும் புத்தரும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவும் எவ்ரி 100 years அவர்கள் பிறந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் யார், அவங்க எங்க இருக்கிறாங்க யாருன்னு தான் நமக்கு தெரியல, தேடிட்டு. அந்த தேடுதல் தான் ஜக்கி வாசுதேவ உருவத்தில் இருக்கிறாரா கண்ணபிரான், இல்ல இயேசு உருவத்துல, இயேசு வேதாந்தி மகரிஷி உருவத்தில் இருக்கிறாரா? ஆனால் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்ரி 100 years அவர்கள் மறுபடியும் பிறந்து கொண்டு நம்மளோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் யோக கலை, ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த ஜீசஸும் அல்லாவும் கண்ணனும் வேற எங்கேயும் வாழறா, உடம்புள்ள வாழ்ந்திருக்கிறார்களா? அதை நீ கத்துக்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. உனக்குள்ளதான் அவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அது இல்லாம நீ எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிற. நான் எனக்கு இந்த 15 வருஷமா எனக்கு டென்ஷன் என்னன்னு தெரியாது. ஸ்ட்ரெஸ் ஒன்று சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. முன்ன இருந்துச்சு நிறைய, அதாவது நெருக்கடிகள், அது இது பிரச்சனைகள் அதெல்லாம் வரும்.
அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டேன். இந்த யோகங்களை accept people what they are, இதான் பேசிக். உன்னுடைய மற்றவங்க எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். ஒரு மாமியார் தன் மருமகை இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சுனா கடைசி வரைக்கும் உனக்கு நிம்மதி இல்லை, அவளுக்கு நிம்மதி இல்லை. உன் மருமகள் எப்படி இருந்தாலும் அவளை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ பழகி கொண்டால் அதை விட பேரானந்தம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் மருமகள் மாமியார் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்தில் இருக்க நிம்மதி வேற எங்கேயுமே கிடையாது. இது நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது. நான் ஒன்னும் புதுசா எதையும் படிச்சுக்கலாம் சொல்லல. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நான் கற்றுக்கொண்டது. I accepted what she is. அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டு விட்டேன். அதற்கு அந்த கற்றுக்கொள்ள எனக்கு உதவியது யோகா. யோகா நான் அதை அப்படியே கத்துக்கிட்டதுனால அவன் அப்படியே என்னை ஏற்றுக்கிட்டான். மேல கோபம் வரும், 5 மணிக்கு எந்திரிக்கலைன்னா ரொம்ப கோபம் வரும். ரொம்ப டிசிப்ளின், நான் மிலிட்டரின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே அந்த பொண்ணு ஏற்றுச்சு. So there's no ego, there's no problems. கேட்டாங்க, வாழ்க வளமுடன் வாழ்க இவ்வையகம் எப்படி பிராக்டிக்கலா நடக்கிறது? பிராக்டிக்கலா தீசாரா யோகக்கலை நம்ம கத்துக்கிறோம், எக்ஸசைஸ் பண்றோம், பிராணாயம் பண்றோம். பிராணாயத்துல எல்லா அமைப்புகளையும் மனிதனாக எப்படி இருப்பது அப்படின்றதான் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அடுத்தவர்களை எப்படி நேசிப்பது அப்படின்றதான் கற்றுக் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஜீசஸ் லவ் அதர்ஸ், உன்னை நீ நேசிப்பதை போல மற்றவர்களை நேசி. That love should not be expected love. Without expectation you have to love people. அதான் எந்த இடத்துலையும் ஜீசஸ் கிறிஸ்தவ மதத்தை போய் பரப்புங்கன்னு எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. போலி கிறிஸ்தவர்கள் தான் அப்படி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் சொன்னதே தன் சீடர்களுக்கு உலகமெல்லாம் போய் அன்பை பரப்புகள் அப்படின்னு நான் சொன்னேன். அன்பை பரப்புகள், கிறிஸ்டியானிட்டியை பரப்புங்கன்னு எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. அதான் பேசிக். ஏன்னா மதம் ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும் மதம் என்பது ஒரு குருட்டு நம்பிக்கை. நான் திருப்பதி உண்டியல்ல போய் ஒரு கோடியை போட்டேன்னா பிசினஸ்ல லாபம் வரும், நீ லஞ்சம் கொடுத்து ட்ரை பண்ற கடவுள். இதான் மதம், மதத்துடைய நம்பிக்கை. சாமி கும்பிட்டுட்டு போனா பரீட்சை நல்லா எழுதலாம், நல்லா படிச்சாதான் பரீட்சை எழுத முடியும். ஒரு குருட்டு நம்பிக்கை தான் மதம் என்பது. ஆன்மீகம் என்பது குருடனுக்கு கூட நம்பிக்கை கொடுப்பது ஆன்மீகம். ஒரு குருடனுக்கு கூட தன்னால் வாழ முடியும், தன்னால் வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பது ஆன்மீகம். ஆன்மீகவாதிகளால் தான் இனிமேல் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், நாட்டை காப்பாற்ற முடியும். மதவாதிகளால் அல்ல. மதவாதிகள் உங்களுக்கு எனக்கு சண்டையும் முடிச்சு விட்டுறாங்க. என் மதம் தான் பெருசுனால என் மதம் தான் பெருசு நீங்க. சோ மதவாதிகள் யாருமே நம்பாதீங்க தயவு பண்ணி. நான் வாரத்துல இந்த வாரம் இங்க இருக்கிறேன். 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை
என் மகனுடைய ரசிகர்களோடு ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பேன். ஏன்னா அவங்க பூரா 15 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள். அந்த இளைஞர்கள்ட்ட போய் நான் சொல்றது இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், லவ் அதர்ஸ். நீங்க விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. விஜய் எப்படி இருக்கிறானோ அவனை ஃபாலோ பண்ணி அவனை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி இன்று வரை, அதாவது கோடி கோடியா சம்பாதிக்கிற ஒருத்தன் தாய் தகப்பனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறானோ அதை நீங்க கத்துக்குங்க. மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அதை கத்துக்குங்க. பிள்ளைங்களோ எப்படி விளையாடுறான் குழந்தை மாதிரி அதை கத்துக்குங்க அப்படின்னு அந்த இளைஞர்களுக்கு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போற இடங்களில் சொல்லுவது, யாருமே கோயிலுக்கு போகாதீங்கடா, கோயில்ல ஒண்ணுமே இல்லை. காலையில எந்திரிச்சு உங்க அம்மா காலை தொட்டு போட்டு போடுங்கடா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுவும் நான் எங்கேயும் படிக்கல. என்னுடைய வாழ்க்கையில எங்க அம்மா டீச்சர். 12 வயசுல நீ உதவாடா அப்படின்னு சொன்ன ஒரு அம்மா, அந்த தாயை கடைசி 22 ஆண்டுகள் என் வீட்டுல ராணி மாதிரி வச்சிருந்தேன். அந்த தாயை நான் உயர்த்த உயர்த்த கடவுள் உயர்த்திட்டே போனேன். இதான் மேஜிக். லைஃப்ல நான் கண்ட அனுபவம். எவ்வளவன் தாயை கனப்படுத்துகிறானோ அவரை நான் மென்மேலும் உயர்த்துவேன் கடவுள் சொல்றாரு. அது எல்லா வேதத்திலையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது என்னுடைய வேதம். எவ்வளவன் தன் தாயை கனப்படுத்துகிறானோ, தன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அதனால காலையில் நினைச்சு உங்க அம்மா காலை தொட்டு கொண்டு போ, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குங்க. ஏன்டா கோயில போய் அலைஞ்சிட்டு? அது குருட்டு நம்பிக்கை. இது உண்மையான பிளஸிங். தாயுடைய பிளஸிங் இருக்கு பாருங்க, சாதாரணமாக. இதெல்லாம் இளைஞர்களுக்கு நீங்க சொல்லுங்க. இளைஞர்கள், அதாவது நம்ம ஆன்மீகம் கத்துக்கிட்டோம், நம்ம நல்லா இருக்கணும் மட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை பையன். அதுதானே நான் ஈஷா யோகா கத்துக்கிட்ட அடுத்த வருஷம் என் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சமையல்கார பொம்பளை கூட பணம் கட்டி அனுப்பிச்சேன். நான் கத்துக்கமா, ஏன்னா கத்துக்கிட்டா நமக்கு ஈஸி. என்ன குழம்பு வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம வச்சுக்குவாங்க. சீக்கிரட்டா சொல்ல வேணாம். அவங்ககிட்ட போய் இன்னைக்கு கத்திரிக்காய் வாங்க பண்ணு, முருங்கைக்காய் சாம்பார் சொல்ல வேணாம். வைப்ரேஷன், அது அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்திடுறாங்க இந்த யோகா கலை. இதெல்லாம் எதுவுமே நான் சொல்றது எதுவுமே நான் படிச்சு சொல்றதில்ல. என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை, என்கிட்ட இருக்கிற டிரைவர்ஸ், என் மனைவி எப்படியும் ஒரு கிளாஸுக்கு 10 பேருக்கு பணம் கட்டி அத்தனை பேரை அனுப்பா. பணம் கட்டிடுவோம், போறவங்க 7-8 பேர் போவாங்க, திரும்பி 3 பேர் போக மாட்டாங்க, மறுபடியும் பணம் கட்டுவா, நீ போ. அப்படி நம்ம கத்துக்கிட்டோம். நம்ம மட்டும் நல்லா இருக்கிறோம். சொல்றாங்க 50 லட்சம் பேர் இந்த இதை கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வது அப்பா. இந்த 50 லட்சம் பேர் 10 பேர் இளைஞர்களுக்கு நீங்கள் சொன்னால் அந்த இளைஞர்களிடம் போய் சேர வேண்டும். அன்பாக இரு, வேற உண்மையில அன்பாக இரு. உனக்கு மதம் கிடையாது, இது கிடையாது, ஜாதியும் கிடையாதுடா. மனிதனாக இரு. உனக்குள்ளே மனிதத்தை வைத்துக் கொள். மனிதம் என்ற ஒரே ஒரு இனம், அதை இந்த இளைஞர்கள் கற்றுக்கொண்டால் இந்த சண்டை சச்சரவெல்லாம் கிடையாது. எதுக்கு? என் கட்சி பெருசு, உன் கட்சி பெருசு, என் மதம் பெருசு, உன் மதம் பெருசுன்னு. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். காலையில் இருந்துச்சு 1.5 மணி நேரம் அப்படின்னு நான் எங்க வந்துகிட்டேன். ஓமோ ஆமேன்னு ஒண்ணுதானே அப்படின்னு நான், உண்மைதானே அது?